மிகுந்த சோகத்துடன் அடர்ந்த காட்டில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் வருத்தத்துடன் காணப்படுகிறார். சீதை எங்கே சென்றிருப்பாள்? அவளை யார் கடத்தி சென்றிருப்பார்கள்? அவள் என்ன துன்பப்படுகிறாளோ என்று மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுகிறார் ஸ்ரீராமர். பாறையில் இருந்து சீதையை தேட இலங்கைக்கு செல்ல தயாராகிறார். பாறையிலிருந்து சீதையை தேட இலங்கைக்கு செல்ல தயாராகிறார். ஹனுமான் கடலை தாண்ட பாய்கிறார். வானம், மேகம், கடல் எல்லாம் அவருடைய வீரத்திற்கு மரியாதை செலுத்துகின்றன. ஓய்வெடுக்க அழைக்கிறான். ஆனால் ஹனுமான் பணிவுடன் மறுக்கிறார். கடலிலிருந்து புனித மலை எழுகிறது. சொல்லி சோதிக்கிறாள். ஹனுமான் சிறிய அளவில் வந்து விரைவாக உள்ளே நுழைந்து வெளியே வந்து விடுகிறார். பிடிக்கிறாள். ஹனுமான் உள்ளே சென்று அவளை அழிக்கிறார். ஹனுமானை எதிர்த்து போரிடுகிறாள். ஹனுமான் அவளை ஒரே அடியில் பிடித்து கீழே தள்ளுகிறார். பொன்னிற நகரம் மிகுந்த ஒளியுடன் காணப்படுகிறது. ஹனுமான் மெல்ல மெல்ல நகரத்திற்குள் உள்ளே செல்கிறார். அழகிய தோட்டங்கள், வைரங்கள், ராட்சசியர்கள் இருந்தும் சேனையை காணவில்லை. பொன்மண்டபங்களில் மறைந்து ஹனுமான் தேடுகிறார். மிகுந்த கவலையுடன் தேடுகிறார். ஆனால் அங்கேயும் சீதையை காணவில்லை. சீதையை ஒவ்வொரு இடமாக தேடிக்கொண்டே வருகிறார் ஸ்ரீராமர். அதை தேடியும் சீதையை காணாமல் சோகத்துடன் காணப்படுகிறார் ஆஞ்சநேயர். சீதையை அசோகவனத்தில் காண்கிறார். சீதை ஒரு மரத்தின் அடியில் மிகுந்த சோகத்துடன் காணப்படுகிறாள். அவள் துக்கமாக அமர்ந்துள்ளாள். ராட்சசர்களும் அவளுக்கு காவல் காக்கிறார்கள். வெள்ளை நிற சேலை எடுத்து மரத்தடியில் இருக்கிறாள். ராமனின் மோதிரத்தை கையில் கொடுத்து அவரின் பாசத்தையும் அவரின் மீட்பு திட்டத்தையும் சொல்கிறார். ராமரின் சக்தியை சொல்லி காட்ட ஹனுமான் குப்புறமாக அளிக்கிறார். சண்டையிடுகிறார். அரக்கர்களை பந்தாடுகிறார். ஹனுமானை ராவணனிடம் கொண்டு சேர்க்கிறார்கள். ராவணன் ஹனுமானின் வாளில் தீ வைக்க உத்தரவிடுகிறார். ஹனுமானின் வாளில் ராட்சசர்கள் ஹனுமானின் வாளில் தீ வைக்கிறார்கள். அந்த தீயை கொண்டே இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் தீ வைக்கிறார். அந்த தீயுடன் பறந்து சென்று பல்வேறு இடங்களிலும் இலங்கை முழுவதுமாக பறந்து சென்று இலங்கையை தீக்கிரையாக்கிறார். இலங்கை தீப்பிழம்புடன் காட்சியளிக்கிறது. ஹனுமான் மிகுந்த கோபத்துடன் இலங்கையின் அநேக பகுதிகளிலும் பறந்து சென்று ஏகப்பட்ட இடங்களுக்கு தீ வைக்கிறார். இலங்கை தீக்கோளமாக காட்சியளிக்கிறது. பின்னர் மெல்ல மெல்ல கோபம் தீர்ந்த ஹனுமான் ராமன் இருக்கும் திசையை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறார். ராமனிடம் சென்று தகவலை கூறுவதற்காக செல்கிறார். அங்கே ராமனை கண்டவுடன் கண்டேன் சீதையை என்று கூறி ராமனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ராமன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவரை பாராட்டுகிறார். இலங்கையில் நடந்த தகவல்கள் அனைத்தையும் ஸ்ரீராமரிடம் ஹனுமான் கூறுகிறார். ஸ்ரீராமரும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து ஹனுமானை மகிழ்ச்சியுடன் நோக்குகிறார்.